செல்லும் சில நேரம் இல்ல பல அழகா இருக்கு. பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, ப்ரிவியூ வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களோட ஃபோட்டோவோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவோ இல்லை உங்களோட ரிலேட்டட் ஃபோட்டோ யாராவது ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதே போல் அது எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன், சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேங்களா. சரி வாங்க அதை எப்படி எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன்ற அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் உங்களால் பார்த்தா அந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இந்த ஆப்புக்கு நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பின் மெசேஜில் இருக்கும் அந்த ஆப்புக்கு லிங்க் எடுத்துங்க ஓகே. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வர செக் பண்ணிங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப் எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். லோ ப்ரைஸில் பார்த்தா பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. ஜஸ்ட் ஓன் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் ஸ்டோன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா மேக் பண்ணி அதாவது பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க் மூலம் அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா QR கோட் கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களோட ஆல்மோஸ்ட் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பார்த்தா பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க் QR கோட் அதுக்கப்புறம் தான் ஃபாண்ட் வந்து வீடியோ செட் பண்ணுறதுக்கு ஃபாண்ட் தேவைப்படுத்துங்களா. இது மூணுமே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கு QR கோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபாண்ட் லிங்க் மூணு பார்த்தா இருக்கும் ஓகேங்களா. சிம்பிளாக எடுத்துலாம். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல் டேட்லாம் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க ஆல் வீடியோஸ் பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தா டெலிகிராம் குரூப் தான் கொடுத்துருக்கேன் ப்ராஜெக்ட் லிங்க் எல்லாமே. அதை எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தா ஃபுல் டேட்டில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட்டில் நீங்கள் இம்போர்ட் பண்ணால் பண்ணிடுங்க. அதே போல் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி அதாவது ஃபாண்ட் லிங்க் கொடுக்க சொன்ன பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் ஆப்பில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது தெரியல நிறைய பேர் கேட்குறீங்க. அது இம்போர்ட் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வர செக் பண்ணி பார்த்துங்க ஓகே. ஆல்மோஸ்ட் பார்த்தா உங்கள் மொபைலில் பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அவ்வளோ எல்லா எதுவுமே நீங்கள் எஃபர்ட் எதுவும் ஆட் பண்ண தேவை. நான் எல்லாமே பார்த்தா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ மட்டும் இந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளாக பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா மேக் பண்ணி முடிச்சலாம் ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் சூப்பரான தரமான வீடியோஸ் நம்ம போட போகிறோம் நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தா லிரிக்ஸ் பார்த்தா முடியும். லிரிக்ஸ் பார்த்தா 4:5:8 பார்த்தா முடியும் ஓகே. அதுக்கப்புறம் 5:1:4 பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பார்த்தா இன்னொருத்தரோட கேர்ளோட இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த கேர்ளோட இமேஜ் மேலே நீங்கள் எக்ஸாம்பிளாக கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க. அதே போல் இருக்கிற எல்லா ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு கீழே கலர் ஃபில் இருக்கும். அந்த கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் மாதிரி அந்த ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா வரும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கலந்து வரும். இது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா செட் ஆகிடும் ஓகே. அப்படி தான் கலர் ஃபில் கொடுத்து உங்கள் ஃபோட்டோ பார்த்தா ஜஸ்ட் சிம்பிளாக பார்த்து ஆட் பண்ணிங்க. அந்த இமேஜ் ரிமூவ் ஆகிடும், உங்கள் ஃபோட்டோ பார்த்து ஆட் ஆகிடும் ஓகேங்க. அந்த இடத்துல இதே போல் தான் லாஸ்ட் 2 வரைக்கும் பார்த்தோன்னா உங்களோட ஃபோட்டோ பார்த்தோன்னா கிளிக் பண்ணி சேஞ்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு ஆனால் சாங்கில் இதில் இருக்கிற ஜஸ்ட் எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண தேவை ஓகேங்களா. உங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பிறகு பார்த்தா எப்படி உங்கள் மொபைல் சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். மேலே ஒரு ஏரோ பட்டன் மாதிரி கிளிக் பண்ணி அந்த வீடியோ இருக்கும். அதில் 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிக்கல எக்ஸ்போர்ட் முடிச்சு வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes முடிச்சிட்டு உங்களோட கேலரியில் எந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்தா மேக் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அதாவது மேக் பண்ணி முடியும் ஒன்று தான் எடிட் பண்ணி முடியும் அப்படின்றது ஒன்று தான் ஓகேங்களா. சரி ஓகே ஜஸ்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது இது போல் மோர் வீடியோஸ் எடிட்டிங் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கான நியூவாக சூப்பரான எடிட்டிங் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.